ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எல்ஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம் ஃபிக்ஸிங். அதாவது ஆரி ஸ்டாண்டு இந்த ஃப்ரேம் அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஆரி ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் வந்து 4 லெக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 4 லெக்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னா, இந்த லெக்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 4மே இந்த மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ரிவர்ஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி 4மே நல்லா டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த 4 ஸ்டாண்டு, அதாவது 4 லெக்ஸு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஆரி ஃப்ரேம் அப்படி இல்லைன்னா எம்ப்ராய்டரி ஃப்ரேம் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 ரிங் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த சின்ன ரிங், அதாவது இந்த ரிங் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி கிளாத்து நல்லா சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அவுட்டர் ரிங், அதாவது கொஞ்சம் பெரிய ரிங், இந்த ரிங் இது மேலே வச்சு இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த கிளாத் இந்த மாதிரி எல்லா சைடும் இப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டுறணும். அதாவது சுருக்கமே இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா இழுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எங்கே சுருக்கம் தெரியுதோ அந்த மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ இது டைட்டாக இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக வேணும் அப்படின்னா இதை டைட் பண்ணிக்கோங்க. இதை டைட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைட் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டில் இந்த லாக், அதாவது இங்கே ஒரு லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறது இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த லாக் ப்ளஸ் இந்த ரிங்கில் இருக்க இந்த லாக், இது ரெண்டுமே ஒரே இடத்துல, இது ரெண்டுமே இந்த மாதிரி ஒரே இடத்துல வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி சுற்றி நல்லா கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிடுங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிஃபாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது லூஸ் ஆகாமல் டைட்டாக ஸ்டிச்சஸ் நல்லா வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ரிங்கில் இருந்து கிளாத்தை எடுத்த உடனே
ஸ்டிச்சஸ் எல்லாமே சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கிளாத் போட்டு ரெடி பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி போடணும். ஸோ இப்போ ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம் ஃபிக்ஸிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இருந்து ஸ்டிச்சஸ் பார்ப்போம்.